நான் இதுக்காகவா பிறந்தேன் என்று உங்களோட வாழ்க்கையில் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வெறும் கதை மட்டுமில்லை. 1988 பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்டு 30 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் உலகத்தில் பலரால் விரும்பி படிக்கப்படுகின்ற த அல்கெமிஸ்ட் என்ற ஒரு புத்தகம் சொல்கிற வாழ்க்கை பாடம்தான். இது கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதோட கோடிக்கணக்கான பிரதிகளும் விற்பனையாக இருக்கு. இப்போ கதைக்குள்ளே போவாம். ஒரு ஊரில் சண்டியாகோ என்ற ஆடு மேய்க்கிற ஏழை சிறுவன் வசித்து வாரான். அவனோட வாழ்க்கை மிகவும் எளிமையானது. ஆடுகளோட பயணம், வானத்துக்கு கீழே நிம்மதியான நித்திரை, இவ்வாறே அவனோட வாழ்க்கை நகர்ந்து செல்லுது. ஒரு நாள் அவன் நல்ல நித்திரையாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் சொல்லப்படுது, எஜிப்ட் பிரமிட்டுக்கு பக்கத்தில் பெரிய புதையல் இருக்குன்னு சொல்லி. ஆரம்பத்தில் அவன் அந்த கனவை பெருசாக எடுக்கல. ஆனால் அந்த கனவு அவனுக்கு திரும்ப திரும்ப வருது. அவனால் சரியாக நித்திர கொள்ள முடியல. அந்த கனவிலேயே தான் அவன் லஜித்து இருக்கின்றான். பிறகு அவன் ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறான். அந்த பயணத்தை மேற்கொள்வான் என்று. அதுக்காக அவன் தனது ஆடுகளை எல்லாம் விற்கிறான். தனது ஒரு வசதியான வாழ்க்கை முறையை விட்டு வெளியில் வந்து அந்த பயணத்திற்காக அவன் தயாராகின்றான். அந்த பயணத்தில் அவன் பலரால் ஏமாற்றப்படுறான். அவனோட பணம் பறி போகுது. அவனுக்கு மிகவும் பயமாக இருக்குது. பலமுறை அவன் யோசிக்கிறான், திரும்பி போயிடுவோமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த இடத்துக்கே போயிடுவோமா என்று யோசித்தாலும் அவன் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்கிறான். அதாவது எங்களுடைய சௌகரியமான வாழ்க்கை முறைதான் எங்களுடைய வெற்றிக்கான முதல் எதிரி என்றதை அவன் புரிஞ்சு கொள்கிறான். இறுதியில் அவன் பிரமிட்டையும் வந்தடைகின்றான். ஆனால் உண்மையில் அங்கு எந்த பொக்கிஷமும் இல்லை. அப்போதுதான் அவன் விளங்கி கொள்கின்றான், அந்த பயணம்தான் அவனுடைய உண்மையான பொக்கிஷம் என்று சொல்லி. இந்த பயணம் அவனை வலுப்படுத்தி இருக்குது. அவன் வாழ்வதற்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்குது. தான் யார் என்ற உண்மையையும் அவனுக்கு உணர்த்தி இருக்குது. இந்த கதையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்களுடைய கனவுகளை நாங்கள் ஒரு காலமும் புறக்கணிக்க கூடாது. எங்களுடைய இலக்குகளை அடைவதை விட அதை நோக்கிய பயணம்தான் எங்களை வலுப்படுத்தும். எனவே நீங்களும் தைரியமாக உங்களுடைய முதல் அடியை மட்டும் எடுத்து வையுங்கள். மற்றது எல்லாம் தானாகவே நடக்கும். இதே மாதிரி உங்களுக்கு உந்துதல் அளிக்கும் புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மேலும் ஆர்வம் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.